friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி அதுவும் இல்லாம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். சுவையான ராகி புட்டு எப்படி செய்யறதுங்கறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சுவையான ராகி புட்டு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துர்க்கேன். சின்ன கப்ல 1 கப் தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. அவ்வளோதாங்க சுவையான ராகி புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு லைட்டாக சூடானோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். புட்டோட டேஸ்ட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. சூடாகிடுச்சு, நம்ம பாத்திரம் சூடாகிடுச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. இப்போ வந்து மாவு வறுத்தாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக கையில் பிடிக்கிற மாதிரி வரணும். பாருங்கள், ராகி புட்டு செய்கிறதுக்கு மாவில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அதே மாதிரி ஊற்று விட்டால் உதறணும், அந்த மாதிரி இருக்கணும் மாவு வந்து. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் கீழே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மேலே வந்து இட்லி பாத்திரத்தோட அந்த மூடி வந்து நான் இது வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொலா புட்டு, நார்மல் கொலா புட்டு அரிசி மாவு பச்சரிசி மாவில் செஞ்சது. அது வந்து பார்த்திங்கன்னா கொலா புட்டு பாத்திரம் வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதனால் இந்த டைம் ராகி புட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து நான் இந்த மாதிரி எல்லா இது பக்கமும் வந்து நல்லா பரப்பி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து நல்லா வேகட்டும் மூடி போட்டு. இப்போ வந்து இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம ராகி மாவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கு இந்த மாதிரி புட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டு நல்லா இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது வந்து வேகட்டும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து சூப்பராக ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பிளேட்டில் மாற்றிட்டேன். மேலே வந்து தேங்காய் துருவலை அப்படியே வந்து தூவி விட்டுறலாம். இது மேலே நாட்டு சர்க்கரையை அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம நார்மல் சர்க்கரையை மேலே ஒரு ஸ்பூன் வந்து தூவி விட்டுறலாம். நிறைய சேர்க்க வேணாம் நார்மல் சர்க்கரை, ஏன்னா வந்து ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மிக சுவையான ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.